ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு கனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ஒரு சூப்பரான புதினா சிக்கன் தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். புதினா சிக்கன் குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு அரை துண்டு இஞ்சி போட்டிருக்கேன், 2 முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, நிறைய ஒரு புடி அளவு புதினா போட்டுக்கோங்க. புதினா வந்து நிறைய போட்டுக்கோங்க, அப்போ தான் அதோடய ஃப்ளேவரோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி, இதெல்லாம் வந்து இப்போ நம்ம நைஸாக அரைச்சிடலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது இன்னொரு மசாலாவும் அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ இன்னொரு மசாலாவுக்கு வந்து நான் வந்து 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சிருக்கிறேன், அது போட்டுக்கலாம். நம்ம கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காய தக்காளி போட்டுக்கோங்க நீங்கள். அடுத்து 2 பெரிய சைஸ் தக்காளி, இது கூடவே பட்டை லவங்கம் ஒரு சின்ன பிரிஞ்சி இலை போட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காரம் தகுந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி தான் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் குக்கர் வச்சிட்ருக்கிறேன். குக்கரில் உங்களுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே பட்டை லவங்கம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பெல்லாம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அது போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இந்த புதினா இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் வெங்காய தக்காளி ஊற்றிக்கலாம். இது கூட இந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டு போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோம். பச்சை வாசனை போட்டோம். மசாலா நல்லா சுருள வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிக்கன் வந்து நல்லா இந்த ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். மசாலாவோட நல்லா மிங்கிள் ஆகும். அப்போ தான் நம்மளுடைய புதினா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் தண்ணியை ஊற்றலாம். சிக்கன்லேருந்து வந்து தண்ணியிலே மீடியம் ஃப்ளேம் வச்சு நான் குக் பண்ணேன். பாருங்கள், சூப்பராக வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து லைட்டாக புதினா தழை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சும்மா ஒரு கலரிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான புதினா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கனிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.